கொடுமை. தாத்தாவை பிடிக்கல. அவர் பார்க்குறாரு, நம்ம பாட்டி வந்து இதில் வேலை பார்க்குறாங்க, ஆசிரியராக எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் தெக்கூரில் வேலை செய்கிறாங்க. இவர் அங்கே போய் தங்கிறாரு, தெக்கூரில் போய் இருந்துறாரு. இருக்கும்போது அடிக்கடி குன்றக்குடிக்கு போவார் போல இருக்கு. ஒரு இளைஞன் தாடி வச்சுட்டே உட்காந்துருக்கிறது நம்ம ஐயா தாத்தா தெய்வ திருமகன் பார்த்துடுறாரு. இந்த பையன் என்ன இப்படி தாடி வச்சுட்டு ஒரு இளைஞன் இருக்கானே, என்னப்பா ஏப்பா இங்கே இருக்க அப்படின்னா, இல்லைங்க என் மனைவி இங்கே வேலை செய்கிறாங்க அருகில் இருக்க பள்ளிக்கூடத்தில், அதனால் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு. சரி, நீ என்னை வந்து பாரு, உனக்கு ஒரு வேலை தாரேன் அப்படின்னு. அது ஒரு முதல் சந்திப்பு. இதெல்லாம் எங்கள் மாமா பேசியிருக்காங்க, இந்த இடத்துல தான் பேசியிருக்காங்க. எங்கள் மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்கிறாங்க. அதை அப்போ அது என்ன வருதுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஒரு காக்கலாக்கட்டத்தில் விகேசி நடராஜன், ரகுபதி தேவர், காமனத்தேவர் இவங்கெல்லாம் வந்து அவரை கூட்டிக் கொண்டு ஐயாட்ட சேர்த்து விட்றாங்க. நம்ம தாத்தாட்ட கொண்டு காட்டுறாங்க. நம்ம தாத்தா தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக. அங்கே சுபாஷ் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் அகில இந்திய தலைவர், தென்னாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவராக நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துடுறாங்க. வரும்போது இந்த பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு ஒரு சரியான வேட்பாளர் வேணுமே தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ரகுபதி தேவரும் காமனத்தேவரும் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரை கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் படிச்சிருக்காரு, பரவாயில்லையே, கல்லரில் ஒரு பையன், நம்மள ஒரு பையன் பிஏ படிச்சிருக்கானே, நல்ல பிள்ளை இருக்கானே, பார்த்தோன்னே இவன் தான் சரியானாலும் இவனை நிறுத்திடுறாங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவன் வந்து தியாகராஜன், அவன் காங்கிரஸ்காரன், பெரிய பணக்காரன். நம்ம தாத்தாட்ட பணமும் இல்லை, ரெண்டாவது படிச்சுட்டு வேலையும் இல்லை. அவன் பல தேர்தலை சந்திச்சவன், முதல் தேர்தல் இவருக்கு. தேர்தலில் எப்படி வேலை செய்யறதுன்னு அனுபவமும் இல்லை. அப்போ ரொம்ப கடுமையாக போராடுறாங்க. போராடி நம்ம 1952 இந்த தேவரை தந்துடுறாரு, அங்கே நிறுத்திடுறாரு. கொண்டு போய் நிறுத்தினோன்னா 5327 ஓட்டு வித்தியாசத்தில் வென்றுறாங்க தேர்தலில் பெரிய குளத்தில். அதுக்கப்புறம் நடந்த 1957 தேர்தலில் உசிலம்பட்டியில் நிற்கிறாங்க. உசிலம்பட்டியில் நிற்கும் போது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கல, கட்சி ஆனால் அங்கீகரிக்கல. அதனால சுயேட்சையா போட்டிடுறாங்க. சுயேட்சையா போட்டிட்டு உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா முக தலைவர்கள் தான். சாதிக்காரெல்லாம் போயிட்டு நம்ம சாதிக்கு நீங்க தலைவராயிருங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சமுத்திரம்டா, என்ன ஏண்டா குட்டையா இருக்க சொல்ற? நான் கடல், என்னை போய் கம்மாயாரு குளமாரு குட்டையாரு போப்பா அப்படின்ட்டு. நம்ம சாதி சங்கம் ஒன்று வைக்கணும். சிவங்களை பேசிட்டுக்காரு தாத்தா, அது போய் சாதி சங்கம் வைக்கணும். ஏன் என்ன இல்லை, எல்லா சாதிக்காரனும் ஒற்றுமையாக சங்கம் வச்சுட்டு இருக்கான், நம்ம போய் தனித்தனியாக சுற்றிருக்கேன். டே, நாய் நரி பண்ணிலாம் தான்டா கூட்டம் கூட்டமாக தெரியும், சிங்கம் தனியாக தானே தெரியும், விடுறா. அதனால தான் அவர் பேரை நான் எவனோடும் சேருதில்லை. நான் தனியாக தான் போட்டி போடுவேன், தனியாக தான் கூட்டம் நடத்துவேன், தனியாக தான் எல்லாம் செய்வேன். உங்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இருகையும் இணைந்துதான் நாம் வணங்குகிறோம். அதனால் மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, பாகுபாடு பாராட்டக்கூடாது என்று பேசியவன் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் கோயில் நுழை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது எல்லாரும் எதிர்த்தார்கள். ஒரே ஒரு குரல், தென் மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு குரல், வைத்தியநாத ஐயர் நீங்கள் கோயிலுக்குள் அவர்களை கூட்டிச் செல்லுங்கள், நான் உங்கள் உடன் வருகிறேன், எவன் எதிர்க்கிறான் என்று பார்ப்போம் என்று. அது நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். ஆனால் இன்றைக்கு ஒரு சாதிய குறியீடு, இந்த சாதிக்கான தலைவர் என்று அடையாளப்படுத்தி வைத்திருப்பது ஒரு தேசிய அவமானம். அது தமிழ் பேரினத்திற்கான அவமானம். சட்டசபையில் பேசுறாங்க, நீங்க தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் மக்கள், அந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க, அவர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த புள்ளி விவரத்தை முதல்ல எடுத்து வெளியிடுங்கிறார். பாருங்க, இவர் உசிலம்பட்டி, ஆனால் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வருதுன்னு பேசியிருக்கிறது. வெப்ப காலத்தில் ஏப்ரல் மேல குடிநீர் தட்டுப்பாடு வந்துடுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ஒரே வழிதான் இருக்கு, அந்த ஆந்திராவில் ஓடுற அந்த கிருஷ்ணா நதியை வந்து தமிழ்நாட்டு பக்கம் திருப்பணும், திருப்பி விட்டால் தான் அது சரியாக வரும்ட்டு தெலுங்கு கங்கை திட்டம்னு ஒன்று உருவாச்சேன். அதை உருவாக்குன அந்த சிந்தனை முதல்ல பிறந்தது நம் தாத்தா முக தேவர் மூளையில் தான்.
எல்லாத்தையும் தொட்டுட்டார். கச்சத்தீவை கொடுக்கும்போது அக்சைஸ்ன்னு ஒரு இடத்த வந்து இந்திரா காந்தி நேரு எடுத்து சீனாவுக்கு கொடுத்துட்றாரு, இந்திய நிலப்பரப்பை. அதை தாத்தா குறிப்பிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் உங்கள் அப்பா எப்படி இந்திய நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு கொடுத்தாரோ அதுபோல ஒரு வரலாற்று பெருந்தவறை கச்சத்தீவை எடுத்து நீங்கள் இலங்கைக்கு கொடுத்து அந்த தவறை செய்கிறீர்கள். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பெரும் பாதிக்கும். அந்த நீங்கள் கொடுக்குற கச்சத்தீவு என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட நிலப்பரப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டசபையில் எப்படி பணியாற்றினாரோ அப்படி பாராளுமன்றத்திலையும் பணியாற்றியவர். ஆங்கிலத்தில் மிக அழகாக உரையாடுவாருன்றாங்க, மிக அழகாக பேசுவாருன்றாங்க. எந்த ஒரு பேச்சும் உதாரணம் இல்லாமல் பேசுனது கிடையாது தாத்தா. நீங்க படிங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பொறாமை என்பது ஒரு தீக்குச்சி. தீ பற்றுவதற்கு முன்பே தீக்குச்சி எரிந்து போகும், அழிந்து போகும். அது மாதிரி அடுத்த மீது பொறாமைப்படுகிறவன் அவன் அழிவதற்கு முன்பு இந்த பொறாமைப்படுகிறவன் அழிந்து போவான். தீக்குச்சி எப்படி தீ பற்றுவதற்கு முன்பு நாம் அழிந்துவோம் என்று தெரியாமல் இருக்கிறதோ அது மாதிரி அடுத்தவன் மீது பொறாமைப்படுபவன் நான் அழிந்துவோம் என்று தெரியாமையே அழிந்து போகிறான் என்று பேசுகிறேன். ஏன் இந்த தத்துவம்லாம் வருது? ஒரு தத்துவ ஞானியின் வாரிசு வருது. தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தத்துவமாகவே வாழ்ந்தவர் நம்முடைய தாத்தா. அவருடைய வாரிசு, அவரால் கண்டெடுக்கப்பட்ட அரும்பெரும் கொடை தமிழ் பேரினத்தின் சொத்து மூக்கையாத்தேவர் அவர்கள். இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்புக்கு எதிராக 1967 கடுமையாக பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா மூக்கையாத்தேவர் அவர்கள் தான். அதுக்கு காரணம் சொல்றாங்க, நாம் பல மொழிகள் பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட கலை கலாச்சாரம் வழிபாடு கொண்ட ஒரு நாட்டு மக்கள். நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதை கொள்கையாக கொண்டிருக்கிறோம். அதில் ஒரே மொழி இந்தி என்பது இந்திய நாட்டின் மொழி ஒன்றும் கிடையாது. அது குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. அதை கட்டாயமாக எல்லாரும் படிக்க வேண்டும், அதுதான் ஆட்சி மொழி, அதுதான் அதிகார மொழி என்று திணிப்பார்களே. ஆனால் இந்த நாடு இறையாண்மை மிக்க நாடு, ஒருமைப்பாடு மிக்க நாடாக இருக்காது. இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு பேராபத்து ஆகிவிடும் என்று பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா மூக்கையாத்தேவர் அவர்கள். பொருளாதார கொள்கையை பாருங்க. இன்னைக்கு அவர் பேரம் பேசுறேன், நான் தற்சார்பு பொருளாதாரம். அவர் சொல்றாரு, இந்த நாடு வளர்ந்து முன்னேற வேண்டும் என்றால் சொந்த காலில் நிற்க வேண்டும்ங்கிறார். அதான் தற்சார்பு பொருளாதாரம். பார்த்துக்கிறங்க, எல்லாவற்றையும் தொட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நாட்டின் தொழில் வளம் பெருக வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டில் முதுகெலும்பு. அந்த தொழிலாளர்களின் பக்கம் நின்றுக்காரு. அதனால தபால் தந்தி இதெல்லாம் கூடுதல் பணியாளர்களோட சங்கம் வச்சு அதுக்கு தேர்தல் நடத்தும் போது தாத்தா தான் அதில் தலைவராக வர்றாரு, அதுக்குன்னு தலைவராக இருந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு சமூக தலைவராக நீங்கள் அவரை பார்ப்பது என்பது வரலாற்றில் பெரும் பிழையாயிரும். ஒரு நாள் அவருடைய பேரன் அவருடைய விழாவை அரசு விழாவாக நான் அறிவித்து செய்வேன், உறுதியாக செய்வேன். மாயக்கா பேரில் எப்படி நான் மகளிருக்கு கல்லூரி கட்டுவேனோ அப்படி கல்வி வள்ளல் என் தாத்தா மூக்கையாத்தவர் பேர்லையும் கல்லூரி கட்டுவேன். கல்வினா இவங்க கட்டி கல்வி கொடுக்குற மாதிரி இல்லை, உலக தரத்துக்கு கல்வியை கொடுப்பேன். நல்லா படிக்கிறவனை படிக்க சேர்த்துக்கிறது இல்லை, 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினவனுக்கு கல்லூரியில் இடம் கொடுக்கறதெல்லாம் கல்லூரி. எவனுக்கு நோய் இல்லையோ அவன் எனக்கிட்டவா நான் வைத்தியம் பார்க்குறவன் டாக்டர் இல்லை, எவன் நோயாளியோ அவன் நான் வைத்தியம் பார்க்குறவன் மருத்துவர். அது மாதிரி படிக்க முடியாதவன், படிக்க இயலாதவன், படிக்க முடியாதவனை படிக்க வைப்பதுக்கு பேர் தான் பள்ளி கல்லூரி. 100க்கு 100 வாங்குறவனை சேர்த்து படிக்க வைக்கிறதல்ல, அதுக்கு பேர் கல்லூரி இல்லாத வியாபாரம். அதனால படிக்க முடியாத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற கிராமப்புற மக்கள் படிக்கிறதுக்கான வசதியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வோம். அது என் தாத்தா மூக்கையாத்தவர் பேரில் கட்டுவேன், உறுதியாக கட்டுவேன். அவர் கல்விக்கு செஞ்ச சேவைக்கு காமராஜர் என்கிற ஒரு மகன் கல்விக்கு செஞ்ச சேவைக்கு காமராஜர் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு. மூக்கையாத்தேவர் என் தாத்தா கல்விக்கு செய்த சேவைக்கு அவருக்கு அடையாளம் இல்லை. ஒரு அடையாளத்தை என் தாத்தா பேரில் நான் நிறுவுவேன். மாயக்காவுக்கு கல்லூரி பெருங்காமநல்லூர்ல கட்டுவேன். இதை கேட்கிற ஆட்சியாளர்கள் எனக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் நீங்களே உருவாக்குற மாதிரி பேரை பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். தயவு செய்து மாயக்கா பேரில் கட்டுங்க, எங்க தாத்தா பேரில் கட்டி நீங்க பேரை வாங்கிக்கிறீங்க. நான் பாராட்டு கூட்டம் போடுறேன்.